பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவாப்பம் மத்தேயு 15ஆம் அதிகாரம் 12, 13 வசனங்கள். அப்பொழுது அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் வந்து, பரிசேயர் இந்த வசனத்தை கேட்டு இடறலடைந்தார்கள் என்று அறிவீரா என்றார்கள். அவர் பிரதித்திரமாக, என் பரம பிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடே பிடுங்கப்படும் என்றார். பாருங்கள், இந்த வசனம் வாசிக்கிறோம். இதுக்கு முந்தின வசனத்தை பார்த்தால் ஆண்டவர் அந்த பரிசேயர், வேதபாரகர் பரிசேயர் அவர்களுடைய முறைமைகள் இந்த கை கழுவாமல் போஜனம் பண்ணுகிறது ஒரு பெரிய ஒரு பாரம்பரிய மீறுதலாக அப்படி பார்ப்பாங்க. ரொம்ப அந்த பாரம்பரியத்தை முடிவு ஃபாலோ பண்ணுற நிறையா காரியங்கள்லாம் செஞ்சிட்டு இருந்தாங்க. இதை பார்த்துட்டு தான் அவங்களுக்கு பதிலடி கொடுக்குறபடி ஆண்டவர் இந்த ஜனங்களை பார்த்து அவர் சொல்கிறாரு, நீங்கள் கேட்டு உணருங்கள், வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார்கள். அப்போ தீட்டுங்கிறது அவங்களுக்கு இஷ்டப்படாத ஒரு காரியம். அப்போ ஒரு வாயிலேருந்து புறப்படுகிற வார்த்தைகள் தான் ஒருத்தனை தீட்டுப்படுத்தும், அசூசியாக்கும், சுத்தமில்லாத தன்மையாக்கும் அப்படின்னு ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார். இதை நேற்று தினத்தை தியானித்தோம். இதுக்கப்புறம் ஒரு வசனங்கள் தான் இது. அப்பொழுது இப்படி சொன்னதுமே அவருடைய சீசர்கள் அவரிடத்துல வந்து, பரிசேயர் இந்த வசனத்தை கேட்டு இடறல் அடைந்தார்கள் என்று அறிவீரா என்றார்கள். இப்போ இந்த சொன்னதுமே இந்த பரிசேயர்கள் இடறல் அடைஞ்சதை சீசர்கள் பார்த்துட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கிட்ட இதை சொல்கிறாங்க. சொன்னது தான் இயேசு கிறிஸ்து அவர் மறுமொழியாக என்ன சொல்கிறாங்கன்னா, என் பரம பிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடே பிடுங்கப்படும். அல்லேலூயா. என் பரம பிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடே பிடுங்கப்படும். இதெல்லாம் என்ன தியானிக்கிறோம்? பரமபிதா நடாத நாற்றெல்லாம் ஆண்டவர் பிதாவினர் ஒருத்தருங்களை அவர் அழைக்காவிட்டால், அதாவது தேவன் ஒருவனை எடுத்துக்கொள்ளவிட்டால் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிதாவின் சித்தம். அவர் ஒருவரை கனவிலும் பாத்திரமாகவும் படைக்கிறார்கள், ஒருத்தரை கனமுள்ள பாத்திரமாகவும் படைக்கிறார். பாருங்க, இது ஆதி ஆகமத்தில் பார்த்தோன்னா ஆதியாகமம் அந்த இவங்க அந்த எகிப்தில் உள்ள ஆகார், அந்த நாச்சியார், சாராளுடைய அடிமை பெண்ணாக இருந்த நாச்சியார், அடிமை பெண்ணாக இருந்த ஆகார் அவங்கள விட்டு வனாந்தரத்துக்கு போயிடலான்னு சொல்லி அவங்க ஓடி போகும்போது அந்த தேவ தூதனானவர் குறுக்கிட்டு, நீ எங்கே போகிற, நீ போய் உன் நாச்சியார்கிட்ட அடங்கிரு, நீ ஒரு அவர் சொல்கிறாரு. அங்கே பாருங்கள், நம்ம 16ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கலாம். 11, 12 வசனங்கள் வாசிக்கிறேன். பின்பு கர்த்தருடைய தூதனானவன் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. அவன் துஷ்ட மனுஷனாயிருப்பான், அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும் எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும், தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக குடியிருப்பான் என்றார். பாருங்க, இந்த வேத வசனத்தில் பார்க்குறோம், அந்த இஸ்மவேல் ஒருத்தன் உன் வயிற்றில் பிறப்பாங்க, அவன் துஷ்ட மனுஷனாக இருப்பான், உன் சகோதரருக்கு எதிராக இருப்பான். அது இன்னும் அந்த பையன் இன்னும் வெளியிலே வரத்துக்கு முன்னாடியே தூதனானவர் அவன் எப்படி இருப்பான் என்னங்கிறத சொல்கிறார். பாருங்கள், இதுதான் பரம பிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கப்படும். ஆண்டவர் பிதாவானவர் ஒருவரை முன்குறித்து, இவர்கள் நாளில் இப்படி தான் இருப்பாங்க, இவங்க என்னென்ன கிரியை பண்ணுவாங்க, இவங்க இந்த காலகட்டத்தில் ஆண்டவர்கிட்ட வருவாங்க, இல்லை புறஜாதியாகவே இருந்து இப்படி இது பண்ணுவாங்க, எல்லாமே ஆண்டவர் பிதாவானவர் எல்லாத்தையும் அறிந்திருக்கிற தேவன். நம்ம இப்போ தான் பிறந்து வளர்கிறோம் இல்லையா? ஆனால் நம்மளுடைய ஆரம்பம் முடிவும் எப்போவே பிதாவானவர் இடையில் இருக்கிறது. அவர் ரெண்டிலிருந்து தான் நம்ம இந்த பூமியிலே மனு உருவெடுத்து பிறக்கிறோம், வாழ்கிறோம், வளர்கிறோம், அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் மறிக்கிறோம், திரும்ப தேவனிடத்தில் போகிறோம். இது எல்லாமே அவரோட பார்வைக்கு நடந்து முடிந்து விட்டது. நாம் இப்போது நடந்து கொண்டு இருக்கிறது. நம்மளுடைய ஆரம்பம் முடிவு எல்லாமே அவர் சமூகத்தில் இருக்கிறது. நம்மளோட முடிவு எப்படி இருக்கும், நாம் என்னென்ன காரியங்கள் எப்போ ஆண்டவர் நம்மளை வேறு பிரித்து எடுத்திருக்காரு, எப்போ நம்ம கர்த்தருக்கு பிரியமானபடி செய்கிறோம், எப்போ நம்ம நம்மளோட வாழ்க்கை முடியும், எல்லாமே அவரோட கருத்தில் இருக்குது. அப்போ
பிதாவானவர் என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடே பிடுங்கப்படும் என்றால், அப்போ விதை விதைக்கிறது மனுஷகுமாரர். விதை தான் நம்ம விதை ஓமையில் பார்த்தோம். அப்போ விதைக்காமலே ஒன்று வருதுன்னா களைகள். அப்போ பிசாசு தான் களை விதைக்கிறான். அப்போ பிசாசுக்கு யார் யாரெல்லாம் துணை போகிறார்களோ, பிசாசின் கிரியைகளுக்கு யார் யாரெல்லாம் ஒத்து போய் அதன்படி செய்கிறார்களோ அவர்களெல்லாம் களைகளாக வளர்கிறார்கள். களைகளாக. அது பரமபிதா நடாத நாற்று. அது நாற்றுங்கிறது களை. அது வேரோடு பிடுங்கப்படும். எப்போ வேரோடு பிடுங்கப்படும்? நியாயத்தீர்ப்பு நாளில் வேரோடு பிடுங்கப்படும். அதான் வேலைக்காரன் சொல்கிறான், நீங்கள் விதையை விதைச்சிங்க, இது களைகள், இது விதைக்காமல் இதாக தானாக முளைச்சி வருதே, களைகளும் கூட வருதே, அதை என்ன நான் பிடுங்கி போடட்டுமா அப்படின்னு கேட்கும்போது தான் தோட்டத்தின் எஜமான் சொல்கிறாரு, இல்லை பிடுங்காத. நீ பிடுங்கும்போது சில டைம் நல்ல கோதுமை மணிகள் கூட பிடுங்கப்பட்டு போய்விடும். அதனால் அதை அறுப்பு காலம் வரைக்கும் வச்சிரு. நியாயத்தீர்ப்பு நாளில் முதல்ல களைகளை எடுத்து அதை கட்டி அதை அக்கினிக்கு சுட்டெரிக்கிறதுக்கு ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லி ஆண்டவர் அந்த ஊமையில் சொல்கிறதை பார்க்கலாம். அதுதான் என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடே பிடுங்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேதபாரகர் பரிசேயன் சொல்கிறாங்க, வேத வசனத்தின்படி நடக்காத மக்கள், வேத வசனத்தின்படி செவிக்கொடாதவர்கள், வேத வசனத்தின்படி நடக்காமல் வேத வசனத்துக்கு செவி கொடாமல் கீழ்ப்படியாத இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் என் பரமபிதா நடாத நாற்று, அதெல்லாம் வேரோடே பிடுங்கப்படும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இது கடைசி காலமாக இருக்கிறது. இந்த பூமியிலே நமக்கு வாழக்கூடிய நாட்களில் தான் நமக்கு மனம் திரும்புவதற்கு எல்லாமே வாய்ப்பு. இந்த காலகட்டங்களில் நாம் எதுக்கெல்லாம் கீழ்ப்படியாமல் இருக்கிறோமோ, எந்தெந்த வசனத்துக்கெல்லாம் நாம் ஒன்றும் அதுபடி நடக்காமல் இருக்கிறோமோ, முழுமையாக ஒப்பு கொடுத்து வசனத்தின்படி திரும்பும்படியாக நம் வாழ்க்கை அமைய வேண்டும். இந்த வேதபாரகர் பரிசேயர் அவர்கள் ஒரு கடுமையான உபதேசத்தை மக்களுக்குள்ளே திணித்து அவர்கள் சுபோகமாக மற்றவர்களுடைய வந்தனங்களையும் அவர்களுடைய உபசரிப்பையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டு அப்படியே மெத்தனமாக அவர்களுடைய வாழ்க்கை முறை அப்படி இருக்கிறதுனாலே இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடு பிடுங்கப்படும் என்று. அப்போ இந்த மாதிரி மேட்டிமையோடு அகந்தையோடு ஒரு கீழ்ப்படியாமை தாழ்ந்து போகிற மனப்பான்மை இல்லாத எல்லாருமே இந்த வேதபாரகர் பரிசேயர் போலத்தான் என் பரமபிதா நடாத நாற்றாயிருக்கிறார்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். நாம் இவ்வேளையில் நம்மளை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம், அர்ப்பணிப்போம். வேத வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கை அமைய, நாம் அனுதினமும் வேத வசனத்தின்படி நடக்க, அதன்படியே வாழ நம்மை முழுவதுமாக ஆண்டவரில் ஒப்பு கொடுப்போம். அதன்படி வாழ பிரயாசப்படுவோம். ஆவியான நமக்கு உதவி செய்வார். ஆவியான அந்த வசனத்தின்படி நடக்க நம்மளையே நடத்துவார். ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது முழுமையான அர்ப்பணிப்பு. தாழ்ந்து போகிற ஒரு எண்ணம். நம்மளை நாமே தாழ்த்த வேண்டும். அவர் பெருகவும் நாம் சிறுகவுமாக வேண்டும். நாம் இந்த எண்ணத்தோடு ஜெபம் செய்வோமா? அல்லேலூயா. நன்றி தகப்பனை, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி 2024 வருஷத்தை காணும்படியாக எங்களுக்கு ஜீவன் தந்திரே, பலன் தந்திரே, சுகம் தந்திரே. நன்றி அப்பா. அப்பா, இந்த வேத வசனத்தின் மூலம் எங்களோடு திட்டமாக நீர் இடைப்பட்டு பேசி கொண்டு இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் எந்த ஒரு மேட்டிமையோ பெருமையோ அகந்தையோ இல்லாதபடி எங்களே முற்றிலும் முழுதுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. வசனத்தின்படி எங்கள் வாழ்க்கை அமைய முழுதுமாக தாழ்த்திக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் குயவன், நாங்கள் உம்முடைய கையில் இருக்க களிமண் ஆண்டவரே. எங்களை எப்படி வணைய வேண்டும் என்று சித்தம் வைத்திருக்கிறோம். உம்முடைய சித்தத்தைப்படி நடத்துகப்பா. உமக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியமும் எங்கள் வாழ்க்கையில் இல்லாதபடி நாங்கள் கரைதிரை அற்றவர்களாக, அப்பா, நீர் பரிசுத்தராக இருப்பது போல எங்களை பரிசுத்தத்துக்கென்றே அழைத்திருக்கிற ஆண்டவரே. அப்பா, ஆண்டவரே, பரமபிதாவே, அப்பா, ஸ்தோத்திர கர்த்தாவே, ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாமல் நாங்கள் இருந்தோமானால் நாங்கள் என்றும் நிர்மூலமாகி விடுவோம் ஆண்டவரே.
அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே எங்களை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபை கிடைக்கட்டும் ஐயா. இந்த வீடியோ கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு உள்ளத்திலும் ஆண்டவரே அப்பா நீங்கள் இடைப்படுங்க ஆண்டவரே. அப்பா உம்முடைய கிருபையினாலே எங்களை நிரப்புங்கப்பா. வேலையில் இந்த காலைதோறும் உம்முடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது ஆண்டவரே. புதிய கிருபையினால் எங்களை நிரப்பி வழிநடத்தி ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்கப்பா, பாதுகாத்துக்கொள்ளுங்கப்பா. இந்த வசனத்தின் மூலம் ஆழமாய் தியானிக்க, இதன் மூலமாக ஆழமான சத்தியத்தை தெரிந்து கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு நீ அனுகிரகம் செய்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்கப்பா. மீதியா முழுது பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உமக்கே துதி கனமகிமையெல்லாம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.